வணக்கம் அண்ட் ஐம் ரிதன்யா அனந்தமூர்த்தி அண்ட் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட கவுன்சிலிங் ப்ராசஸோட வேரியஸ் ஸ்டெப்ஸ் பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன சொல்லியிருந்தேன்னா காமன் வெயிட்டிங் ஹாலில் எல்லாருமே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் வெயிட்டிங் ஹால் 2ல் பார்த்தீங்கன்னா சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. டிடி எடுக்கணும், ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்தவங்களுக்கு நோ ப்ராப்ளம், அண்ட் எடுத்த டிடியை கொண்டு வந்து கட்டணும். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் கொடுப்பாங்க, அதை கேர்ஃபுல்லாக வச்சுருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் ஃபைனலி வந்து கொண்டு வந்திருக்க டாக்குமெண்ட்ஸை அவங்க சொன்ன ஆர்டர் படி நம்ம ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து செகண்ட் ப்ராசஸ், அதாவது ரெண்டாவது ஸ்டெப்பில் நம்ம பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஃபார் வரும், இந்த ரேங்க்லேருந்து இந்த ரேங்க் வரைக்கும் உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் யூ ஹாவ் டு என்டர் இன் டு த கவுன்சிலிங் ஹால். பட் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கிறது வந்து என்னோட அட்வைஸாக எடுத்துக்கோங்க, ஒரு டிப்பாக கூட எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பயப்படாதீங்க. நிறைய பேருக்கு ஃபஸ்ட் டைம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவீங்களா இருக்கும். ஸோ ரொம்ப பயமாக இருக்கும், என்னடா இது கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறோம், ஏதாவது தப்பு பண்ணிடக்கூடாது, வி ஹாவ் டு பி வெரி பர்ஃபெக்ட் அப்படின்ற பயம் ரொம்பவே இருக்கும். ஸோ வாட் ஐ வில் அட்வைஸ் யூ இஸ் தட் டோன்ட் பேனிக், இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ராசஸ். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, நீங்கள் பயப்படவே தேவையில்ல. அண்ட் இட் இஸ் ஒன்லி அ பார்ட் ஆஃப் லைஃப், யூ ஆர் கோயிங் டு லேர்ன் ஈவன் இஃப் யூ மேக் மிஸ்டேக். ஸோ டோன்ட் வெரி, பயப்படாதீங்க, ஸ்டே கூல் அண்ட் ஹாப்பி. அண்ட் உள்ளே போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்ஷன் இல்லாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூ ஹேவ் டு ஃபில் யூர் அப்ளிகேஷன்ஸ். உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியலை, டவுட் இருக்குன்னா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யூ ஆஸ்க் பீப்புள், they'll be ready to help you. ஸோ நீங்கள் வந்து அவங்கள கேட்டு கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். தெரியாமல் பயந்துட்டு கேட்காம பண்ணி மிஸ்டேக் பண்ணிட வேணாம். ஸோ இட்ஸ் ஆல் நார்மல் ஒன்லி. தெரிலனா நோ ப்ராப்ளம், யூ கேன் ஆஸ்க் எனிபடி ஓவர் தே. கேட்டு நீங்கள் கேர்ஃபுல்லாக அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்கள். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு அட்வைஸ். அண்ட் செகண்ட் திங் இஸ் தட் நோ த ரூல்ஸ் ஆஃப் சீட் செலெக்ஷன் பிஃபோர் யூ என்டர் த கவுன்சிலிங் ஹால். நிறைய ரூல்ஸ் இருக்குது, இப்படி தான் சீட் செலக்ட் பண்ணும், இப்படி இல்லைனா செகண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது, அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ரொம்பவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங் ஹால்குள்ளே போயிடுங்க. ஏன்னா கவுன்சிலிங் ஹால் போயிட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா வில் கெட் டென்ஸ், யாராக இருந்தாலும் டென்ஷன் வரும். ஸோ அதனால் வந்து இட் இஸ் பெட்டர் அண்ட் பெஸ்ட் இஃப் யூ நோ த ரூல்ஸ் பிஃபோர் யூ என்டர் த கவுன்சிலிங் ஹால். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு தெர் இஸ் நோ ப்ராப்ளம், கவர்மெண்ட் கிடைக்கிறவங்களுக்கு நோ ப்ராப்ளம். இன்கேஸ் வந்து ப்ரைவேட் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது ஆர் யூ கம்ஃபர்டபுள் வித் டேக்கிங் ப்ரைவேட் காலேஜ் அப்படின்றத நீங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தாலும் ஒரு பாயிண்டில் யூ ஹாவ் டு டிசைட் ப்ரைவேட் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். உங்கள் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் எல்லாம் யோசித்து பார்த்துட்டு ப்ரைவேட் நம்ம எடுக்கலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிறத முன்னாடியே நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு உள்ளே போய்க்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப பெட்டர். ஏன்னா நம்ம போயிட்டு சீட் செலக்ட் பண்ணுற டைமில் உட்காந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம முன்னாடியே வந்து நம்ம ப்ரைவேட் வேணுமா வேணாமான்றதை முன்னாடி டிசைட் பண்ணிக்கிறது இட்ஸ் வெரி 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 பெட்டர் அக்கார்டிங் டு மீ. அண்ட் தேர்ட் விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா ப்ரையாரிட்டைஸ் யுவர் காலேஜஸ். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலேஜ் வேணுங்கிற தாட் இருக்கும், இல்லை உங்களுக்கு இந்த காலேஜ் கிடைக்க போகுதுங்கிற தாட் இருக்கும். ஸோ மைண்டில் வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி யூ ஃபிக்ஸ் யுவர் செல்ஃப், இந்த ஆர்டர் போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏன்ற காலேஜ். ஸோ இன்கேஸ் ஏ இல்லைன்னா நெக்ஸ்ட் மை ப்ரையாரிட்டி இஸ் பி, அண்ட் பி இல்லைன்னா சி, சி இல்லைன்னா டி. ஸோ யூ புட் அன் ஆர்டர், உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி, உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி யூ புட் அன் ஆர்டர் ஆஃப் யுவர் ஓன் காலேஜஸ் போட்டு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு காலேஜ் இல்லைன்னா அடுத்து என்ன காலேஜ் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால் பண்ணிக்க முடியும். அந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிறது உங்களுக்கு அங்கே ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபைனலி வாட் ஐ எம் சேயிங் இஸ், நிறைய ஸ்கோர் இருந்து உள்ளே போகிறவங்களுக்கு தெர் இஸ் நோ ப்ராப்ளம், தெல் பி ஹாப்பி என்டரிங் த கவுன்சிலிங் ஹால். ஏன்னா அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு சீட் கிடைக்க போகுது. பட் இந்த பார்டர் ரேஞ்சில் இருக்கவங்க, இன்பிட்வீன் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் தான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் இருக்கும், ரொம்ப டென்ஷன் இருக்கும், ரொம்ப பயமாக இருக்கும். நானும் ஆக்சுவலி அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்தேன். ஸோ தைரியமாக இருங்க, டோன்ட் வரி, எவ்ரி திங் விச் இஸ் ஹேப்பனிங் இஸ் ஃபார் குட்னு எடுத்துக்கோங்க. அண்ட் இது மட்டும் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ கீப் எவ்ரி திங் இன் யோர் மைண்ட், டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். அது மட்டும் இல்லாமல் ஈவன் இஃப் தெர் இஸ் நோ ஆப்பர்ச்சுனிட்டி வி கேன் கிரியேட் அவர் ஓன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டோன்ட் வெரி அட் ஆல். ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெல்தியான ஒரு மைண்டில் கவுன்சிலிங் ஹாலில் போயிட்டு யூ டூ யுவர் டெசிஷன்ஸ் அண்ட் எவ்ரி திங் வில் பி ஃபைன் ஒன் டே. ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டியில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஹாப்பியாக ஸ்டேபிளாக உங்களால் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். அண்ட் இதெல்லாம் தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய டிப்ஸ்னு கூட வச்சுக்கோங்க.
அண்ட் ஃபைனலி வந்து இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு யூ என்டர் இன் டு த கவுன்சிலிங் ஹால். அண்ட் கவுன்சிலிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க சொன்ன ஆர்டரில் வில் பி அரேஞ்சிங். ஸோ அரேஞ்ச் பண்ணிட்டதுனால நீங்கள் அரேஞ்ச் பண்ண டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுறதுக்கு அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் யூ வில் பி சென்ட் டு another part of counseling hall where you have to wait for some time. ஸோ இன்னொரு பார்ட் ஆஃப் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னொரு பார்ட் ஆஃப் த கவுன்சிலிங் ஹால் கூப்பிட்டு போய் உங்களை உட்கார வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வென் யோர் டேர்ன் கம்ஸ், உங்கள் ரேங்க் வரப்போ நீங்கள் வந்துட்டு சீட் போய் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அங்கே சீட் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா த சென்டர் பார்ட் ஆஃப் த கவுன்சிலிங் ஹாலில் தான் வந்து சீட் செலெக்ஷன் இருக்கும். ஸோ வந்து உங்களை வந்து நடுவில் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரெண்டு பேரை பேரப் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு பேர் மீன்ஸ் ஒன் கேண்டிடேட் அண்ட் ஹிஸ் பேரண்ட், கேண்டிடேட் அண்ட் ஹிஸ் பேரண்ட். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5 பேர்ஸ் வந்து அங்கே உட்கார வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே உட்கார வச்சதுக்கப்புறம் they will take you to the computer where you have to select your college. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் you'll be coming out of the counseling hall. Again I forgot to say one thing, என்ன அப்படின்னா உங்கள் வந்து வேகன்சி ஸ்டேட்டஸ் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு they'll be having boards over there. ஸோ வேகன்சி ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வெயிட்டிங் ஹால் 2லையும் இருக்கும், காமன் வெயிட்டிங் ஹால்லையும் இருக்கும். இந்த க்ரீன் கலரில் போட்டிருக்க எல்லாமே வந்து டிஸ்பிளே போர்டு தான் வந்து நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ வேகன்சி ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யூ பி கேர்ஃபுல் எவ்ரி செகண்ட், ரொம்ப அட்டென்டிவாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற காலேஜில் சீட் இருக்கா இல்லையா, ஸோ அதை பார்த்துட்டே இருங்க. யூ ஹாவ் டு பி வெரி அட்டென்டிவ் எவ்ரி செகண்ட். அண்ட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யூ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் த கவுன்சிலிங் ஹால். அண்ட் இதோட வந்து ப்ரொசீஜர் முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. தெர் இஸ் another one important step of counseling, and that is the final step. You will be taken to one hall where allotment order will be provided. So ஒரு அங்கே போயிட்டு யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் சம் டைம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அவங்க அலாட்மெண்ட் ஆர்டர், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்கள் செலக்ட் பண்ண காலேஜுக்கு போட்டு தருவாங்க. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் அந்த ஹாலில் வந்து யூ ஹாவ் டு வெயிட் பேஷண்ட்லி அண்ட் தே வில் கிவ் யூ த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். அது வாங்கினதுக்கப்புறம் you'll be done with all the procedures, and finally you are done with all the procedures finally I have to say. And அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை ஒன்று இருக்குது. அது என்னன்னா ஜாயின் த காலேஜ் பிஃபோர் given டேட். அதாவது அவங்க ஒரு இவ்வளோ இந்த டேட்குள்ளே ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு வந்து ஒரு டேட் போட்டு கொடுத்துருப்பாங்க அலாட்மெண்ட் ஆர்டரில். ஸோ அந்த டேட்குள்ளே நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் சீட் கிடைக்காது. லைக் ஒரு 15th கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 15ஆம் தேதிக்குள்ளே நம்ம அந்த காலேஜை ஜாயின் பண்ணியிருக்கணும். அப்படி ஜாயின் பண்ணல அப்படின்னா நம்மளால் திரும்பி போயிட்டு வேறு செகண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எடுத்த டிடியும் வந்து திரும்பி ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா ஜாயின் பண்ணது தான், அதனால வேஸ்ட் ஆயிடும். ஸோ ஜாயின் பண்ணிடுங்க. அதனால வந்து தட் இஸ் த ஃபைனல் இம்பார்ட்டன்ட் திங் தட் யூ ஹாவ் டு டூ. அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அண்ட் இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.